இப்படிப்பட்ட அசைன்மெண்ட்ஸை கொடுத்து ஜனங்க என்ன பண்றாங்க, யாரையாவது ஒரு ஆளை வர வைக்கிறது, இவங்கள ஊர்ல இருக்கிற கூட்டத்தெல்லாம் கூட்ட வைக்கிறது. என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கன்னியாகுமரியில இருந்து வர பாஸ்டுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எல்லாமே இன்னைக்கு விரட்டி ஆட்டி படைச்சி இன்னைக்கு விடுதலை கொடுத்து போக போறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பட் நான் சொல்றேன், கன்னியாகுமரிக்குள் இருக்கின்ற போதகருக்குள் என்ன ஆவியானவர் இருக்கிறாரோ, ஏசுநாதருக்குள் எது ஆவியானவர் வாசம் பண்ணினாரோ அதே ஆவியானவர் தான் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் எல்லாம் அறியாமல் இருக்கிறீர்களா, அறிந்திருக்கிறீர்களா? ஆமென். பாருங்க, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். பாருங்க, ஆவியான வரும்போது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா மாறிடுறான், அவன் ரொம்ப பிரில்லியண்டா மாறிடுறான். அவன் சத்தியத்தை